ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் சனி பகவான் சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு, புதனுடைய சாரை எடுத்திருக்கிறாரு. மே 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2, 3 கூடியவன் 7, 10 கூடியவன் சாரை எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய சுயசாரத்திலிருந்து அவர் நட்சத்திர சாரை மாறி இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வீடு கொடுத்த குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. குரு பயிற்சி வருகிற ஜூன் 2ஆம் தேதி நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடந்துருச்சு 26/5/2026. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி காலையில் நடக்குது. ஓகே நேரில் வையாசி 19ஆம் தேதி நடக்குது. ரைட்டு இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ தகவல் என்ன சொல்கிறேன்னா, சில பலன்களை சொல்லிட்டு சில காரியத்தை நீங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும். வேத ஜோதிடத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, பூஜை புனஸ்காரங்கள். அதை நம்ம விருப்பப்பட்டபடி செஞ்சோம்னா மிக நல்லாயிருக்கும். இதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. அதாவது இந்த என்னென்னா, நம்ம வீட்டில் ஈசானிய மூலைங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஈசானிய மூலை அப்படின்னா நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரீமான மூலை. நம்ம வீடு இருக்குது, நம்ம வீடு ரெக்டாங்கிளாக இருக்கலாம் அல்லது ஸ்கொயராக இருக்கலாம். அதாவது செவ்வகமாக இருக்கும் அல்லது சதுரமாக இருக்கும். உள்ளுக்க ரூமை பிரித்து வச்சுருப்போம். அதில் கடைசி கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் சேர்கிற இடம் தான் உள் பக்கத்தை எடுத்துக்கணும். சரியா? ஈசான மூலைங்கிறது வீட்டுக்கு உள் பக்கத்தில் கிழக்கு பக்கச்சவரும் வடக்கு பக்கச்சவரும் சேர்கிற இடம் தான் ஈசானிய மூலை. இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க அக்கம் பக்கத்தில் பெரியவங்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஈசானிய மூலைனாலே என்னன்னு தெரிய மாட்டேங்கி. வீட்டில் 4 மூலை இருக்கும். ஈசானிய மூலை, அதுக்கு எதுக்க கன்னி மூலை, அடுப்படி அக்னி மூலை, அதுக்கு எதிர்த்த மூலை வாயு மூலை. இது ஒரு வீட்டில் எக்ஸ்ட்ரீம் 4 கார்னர். எக்ஸ்ட்ரீம் 4 கார்னர் என்ன, கடைசி மூலைகள்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வீடை உள்ளுக்கு ரூமாக பிரிச்சுருப்பாங்க. சிலர் வீட்டில் 2 ரூமு தான் இருக்கும், சிலர் வீட்டில் 4 ரூம் இருக்கும். அது வீட்டோட பிளானிங்கை பொறுத்து அமையும். வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஈசான மூலை இருக்கும். ஈசான மூலையில் உள்பக்கம் தான் இந்த காரியத்தை செய்யணும். பலன்களை சொல்லிடுறேன் நான். இப்போ எப்படி சார் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 5ல் செவ்வாய் இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இருந்தாலும் மூல திரிகோணப்பட்டு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 5ல் செவ்வாய் இருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8, 11, 12 பார்க்குறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதை நீங்கள் கடந்து தான் போகணும். சரியா? அதை கடந்து போகாமல் இருக்க முடியாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும். குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் வரும். அதுபோல் இப்போ ஸ்கூலில் ரீஓப்பன் ஆக போகுது. எல்லாருக்குமே செலவு இருக்க தான் செய்யும். காலேஜ் பள்ளிக்கூடத்து போகிற பசங்க விஷயத்தில் செலவுகள் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கிறோமே. 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வந்துட்டார். 8ல் குரு இருக்குது கடகத்தில் உச்சமாக இருக்கிறாரு. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது நல்ல விசேஷம்தான். சரியா? 4 கூடையவனும் ராசிநாதனும் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் பண வரவு, பழக்க வழக்கம், சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரம் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். சுகப்படுவீர்கள். சனி பகவானை பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நோக்கமே குரு சனி பகவானை பார்க்குறது தான். ஸோ 4ஆம் இடத்துல இருந்த அழுத்தம்லாம் சரியாக போயிடும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். குறிப்பாக புன்சே பயிர் போட்டிருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புன்சே பயிர்னால் என்ன, கம்பு, சோளம், கேப்பா போட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பயிர் பச்சை போட்டிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு போகலாம். வியாபாரம் நல்லாயிருக்கும். பலசரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு சனி பகவானை பார்க்குறாரு. சனி பகவான் புதன் சாரத்தில் போகிறாரு. வருகிற அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்துக்கு சனி புதன் சேர்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி புதன் சேர்க்கை எப்படி சார் அப்படின்னா, இது மாமே மச்சின உறவுமாக தான். பொதுவாக ஒரு ஆண் தான் பங்காளிக்கிட்ட பழக காட்டிலும் மாமே மச்சன் உறவில் நல்லா பழகுவாங்க. பிரியமாக இருப்பானுங்க. அத்தை மகன், மாமை மகன், அதுபோல் மனைவி கூட பிறந்த மச்சினனுங்க, அண்ணன் தம்பி கிட்ட கொஞ்சம் இணக்கமாக பழகுவாங்க. அந்த உறவு நல்லாயிருக்கும். மாமனார் உறவு நல்லாயிருக்கும். அதுபோல் பெண்களுக்கு அத்தை, கணவன் வழி உறவு, கணவன் கூட பிறந்த நாத்தனா, குழந்தையா, இவங்க உணவுலாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மனைவி வழி, கணவன் வழி உறவில் உள்ள உறவு முறைகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். சனி புதன் இணைவு 2, 3 கூடியவன் 7, 10 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். சரியா? கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும். பரிவர்த்தனை, அது என்னது, பங்கு ஷேர் மார்க்கெட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிக சிறப்பாக இருக்கும்.
சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் பழைய இரும்பு, ஹார்ட்வேர்ஸ், பெயிண்டிங் ஒர்க்கு, பழைய பேப்பர்ஸ், நிறைய சொல்லலாம். இரும்பு ட்ரெஸ் ஒர்க்கு, பிஇபி ஒர்க்கு, பழைய பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, பெரிய மெர்ச்செண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக வேத ஜோதிடத்தில் புதன் சாரத்தில் சனி பகவான் போகிறதுனால கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அறிவு சார்ந்த தொழில்கள் நிறையா இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட்டு, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, மேத்தமெட்டிக்ஸ் படித்து வேலை பார்க்குறது, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், அது புத்திக்கு வேலை கொடுக்கறது, கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறது, அது டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான கிரகம். புதன் வந்து சிஸ்டர் ரிலேட்டடான உண்டான கிரகம். கணக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். புதன் வந்து கணக்கு, வழக்கு, எழுத்து, சரியா, அறிவு சார்ந்த கிரகம். சனி பகவான் வந்து உழைப்பு சார்ந்த கிரகம், வேலைக்கார கிரகம். ஸோ ஒரு வேலைக்கார கிரகம் அறிவு சார்ந்த கிரகத்தின் சாரத்தில் போகிறதுனால அறிவு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்திலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம் நல்லா இருக்கும். அதுபோல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிகம், எழுத்து, கணக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது. எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் மயமாகி போச்சு. சாதாரண பெட்டி கடையில் கூட கம்ப்யூட்டரில் தான் பில்லு போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதில் சனி பகவான் சம்மந்தப்பட்ட அதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரியல், ஃபேக்ட்ரி, இதில் அந்த துறையில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரியா, நேரில் எதுவுமே ஆழமாக யோசித்து தீர்க்கமாக யோசனை பண்ணுவீங்க. முடிவு நல்லபடியாக எடுப்பீங்க. அறிவும் ஆற்றலும் வெளிப்படும். சரியா, அறிவும் ஆற்றலும் இணைஞ்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் வராரு. அதுபோக புதனுக்கு வீடு கொடுத்த புதன் சாரம், சனி பகவான் சாரம் கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் வந்து மிதுனத்துக்கு வந்துட்டார். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு வந்து 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் நல்ல நிலைமையில் இருக்குது. சரியா நேரத்தில் இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சனி திசை நடக்கிறவங்க, வயசானவங்களுக்கு தான் நடக்கும். சனி மகா திசை நடக்கும் வயசானவங்களுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்லபடியாக இருக்கும். சரியா, உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். வளர்ப்பு பிராணி வளர்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி புதன் சாரத்தில் போகிறதுனால வளர்ப்பு பிராணி வளர்க்குறவங்க, வீட்டில் வளர்க்குறவங்க, இல்லைனா அதை வந்து வளர்த்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்கும். ஆடு, மாடு வளர்க்குறவங்க, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இந்த பண்ணை, ஃபார்ம் ஒர்க் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளில் நல்ல லாபத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் சேமிப்பு அதிகமாகும். சரியா, சேமிப்பு அதிகமாகி நல்லபடியாக சேவிங்ஸ் பண்ணுவீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலை அல்லது தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லலாம். சரியா நேரில் அந்த அமைப்பை வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் செய்வார். புதன் கூட சேர்ந்து அந்த அமைப்பை செய்வார். ஸோ உங்கள் உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போக வேண்டியது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் வந்து ஓரளவு நீசம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. ஆனால் நீசம் அடைஞ்ச சாரத்தில் தான் போகிறாரு. ஏன்னா புதன் வந்து மீனத்தில் நீசம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. பட் வீடு கொடுத்தவன் இப்போதைக்கு உச்சமாக இருக்கிறதுனால இந்த நீசபங்கம் அடைஞ்சிருச்சு. சரியா, அதுபோக புதனும் வந்து இப்போ ஆட்சி பெற்று இருக்கிறார் மிதுனத்தில். அதனால் நீசபங்கம் அடைஞ்சு ராஜயோகமாக மாறுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். ஒன்று புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும், இல்லைனா சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். இல்லைனா சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் சனி புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் சனி புதன் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சனிக்கு புதன் 4ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 9ஆம் இடத்துலையோ, 11ஆம் இடத்துலையோ, இப்படி சனிக்கு புதன் மறையாமல் இருக்கணும். சரியா, சனி பகவானுக்கு புதன் மறையாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாமா மச்சன் யோகமாக தான். சரியா, மலைக்கு போனாலும் மச்சனே உதவி வேணும்பாங்க. நம்ம எங்கே போனாலுமே மச்சனன்னு ஒருத்தர் உறவு வேணும்பாங்க. அந்த உறவு இப்போதைக்கு நல்லாயிருக்கும். ஸோ மனைவி கொடுத்த மாமனார் விஷயத்துலையும் சரி, நம்ம பொண்ணு கொடுத்த அத்தை விஷயத்துலையும் சரி, அத்தை, மாமா, மச்சன், நாத்தனா, கொழுந்தியா, இந்த குடும்ப உறவுகள்லாம் இப்போ தனுசு ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஓகே நேயர்களே, பலன் வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் ஓரளவு தீர்ந்து போயிடும். சரியா, ஆள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும்.
தாய்வழி சிறப்புகள்லாம் இருக்கும். தாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நாளாக தாய்க்கு முடியாமல் இருந்தது, அம்மாவுக்கு முடியாமல் இருந்தது, அம்மா வழி உறவுல பிரச்சனை இருந்தது, அது சரியாகும். தாய் மாமன் உறவு சிறப்பாக இருக்கும். அதை தான் சொல்லிட்டேன், மாமன் மச்சின உறவுன்னு சொல்லிட்டேன். ஓகே நேர்களே, இப்போ வந்து இந்த ஈசான மூளையை பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவுடைய முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க செய்வீங்க, எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது. சரியா? விருப்பம் இருக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 11 நாளைக்கு இந்த காரியம் பண்ணணும். ஈசான மூளை, வீட்டுக்குள்ளே ஈசான மூளையை எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஈசான மூளையை எடுத்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர், நம்ம டீ கடையில் கொடுக்குறாங்கள, கண்ணாடியில் டீ கொடுக்குறாங்க, அதுமாதிரி கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கணும். இல்லைனா கண்ணாடி பவுல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பீங்கான் பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கண்ணாடி பீங்கான் எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. அதில் 3/4 பங்கு தண்ணி ஊற்றணும், சுத்த தண்ணியை ஊற்றணும். தூய தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அது எப்போ வைக்கணும்னா, தினமும் இரவு 8 மணிக்கு வச்சிடணும். 8 to 9க்குள்ளே வைக்கணும். சரியா? நிறைய பேர் வீடியோவை அரைங்குறையமாக கேட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் தெளிவாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா மறுதடவை ஒரு தடவை கேளுங்க. சரியா? தினமும் அதை வந்து இரவு 8 to 9 அந்த கண்ணாடி டம்ளரில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றி, ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சளை போட்டுடணும். அதில் கல் உப்பு வந்து சுக்கரனோட ஆதிக்கம், மஞ்சள் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம், தண்ணி வந்து சந்திரன். ஸோ அதில் எத்தனை கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குன்னா, சந்திரன், குரு, சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 1 4 கூடியவன், 8 கூடியவன், 6 11 கூடியவனோட ஆதிக்கம் அதில் இருக்கும். அதுபோல் ஈசான மூளை, ஈசான மூளைங்கிறது வந்து சனி பகவானுடைய மூளை, அதை சனி மூலையும் சொல்லலாம். வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் சேர்கிற இடம். கிழக்கு பக்கம் சூரியனுக்கு உள்ளது, வடக்கு பக்கம் புதனுக்கு உள்ளது. உங்கள் ராசிக்கு 7 10 9 தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஈசான மூலையில் இந்த டம்ளரில் இந்த பொருட்களை போட்டு வச்சிடணும். இரவு 8 to 9 வைக்கணும். என்னையிலேருந்து சார் வைக்கணும் அப்படின்னா, திங்கக்கிழமையிலேருந்து வைக்கலாம். சரியா? திங்கக்கிழமையிலேருந்து வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் திங்கக்கிழமை நான் அடுத்த வாரம் தான் சார் வரும், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படி சொன்னீங்கன்னா இந்த வீடியோ இன்றைக்கி கிடைக்கும். இன்னையிலேருந்து கூட வைக்கலாம். 11 நாள் வைங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வச்சாலும் சரி, என்னையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி 11 நாள் வைங்க. இப்போ வந்து வளர்பிறை காலம்தான். சரியா? இன்றைக்கி வந்து வளர்பிறை தசமி திதி தான். சரியா? வளர்பிறை காலத்திலே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வைக்கிறீங்க சார், இந்த வீடியோ ஈவினிங் கிடச்சிரும். இன்றைக்கி நைட்டு இருந்து ஒருத்தர் வைக்கிறார் அப்படின்னா 11 நாள் எடுத்துக்கணும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரியா? அந்த 11 நாட்கள் கரெக்டாக வச்சுக்கணும். 11 நாட்களுங்கிறது வந்து என்ன, சந்திரனுடைய ஆதிக்கம். 1 + 1 = 2. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் அதை முடிக்கணும். ஸோ 11 நாட்கள் இங்கே கண்டிப்பாக வைக்கணும். 11 நாட்களும் தண்ணியை மாற்றணும். சரியா? நைட்டில் 8 to 9 அந்த கிழமையோட ஓரை வரும். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 வச்சிங்கன்னா அந்நேரம் வந்து செவ்வாய் ஓரை இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யலாம்னா, நைட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த டம்ளரில் நான் சொன்ன மாதிரி அந்த உப்பையும் மஞ்சளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓ நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதுபோல் ஈசான மூலையில் வந்து சில சின்னங்கள் இருக்கணும். மஞ்சளில் வந்து 3 கோடு போட்டு குங்குமம் வைக்கலாம். சரியா? நம்ம 3 விரல் இருக்குல்ல, வலது கையில் 3 விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இது 3லேயும் மஞ்சளை தொட்டு பட்டை மாதிரி அடிக்கணும். சரியா? நெத்தில் விபூதி பட்டை அடிக்கிறோம்னா அதுமாதிரி 3 பட்டை அடித்து அது நடுவில் குங்குமம் வச்சுருங்க அந்த செவத்து மேலே. எந்த இடத்துல வைக்கணும்னா, நமக்கு நம்ம நின்று செய்கிற மாதிரி செய்யணும். கீழ்பாகத்தில் இருக்கக்கூடாது. நம்ம நின்றுட்டு செவத்தில் அப்படி வரையணும். சரியா? ஒன்று கிழக்கு பக்கம் செவரில் வைக்கலாம், அல்லது வடக்கு பக்கம் செயலாக வைக்கலாம். ஆனால் செவர் வந்து உள்பக்கம் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். நிறைய பேர் கேட்டுட்டு வீட்டுக்கு வெளியே வைக்கவான்னு கேட்குறாங்க. அதாவது வீடியோவை சரியாகவே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த காரியத்தை வீட்டுக்குள்ளே தான் செய்யணும். சரியா? வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் ஈசான மூலை. கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு ஈசான மூலை ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. சரியா? 1 மீட்டருக்கு 1 மீட்ரு, ஒரு 3 அடிக்கு 3 அடி அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வைங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரீம் ஈசான மூலையில் போர்ட்டிக்கோ இருக்குது, வேறு இடம் இருக்குது, எங்கள் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும், அந்த இடத்துல டாய்லெட்டை வச்சுனா அப்படி சொல்கிறவங்க மற்ற ரூமில் வைங்க. மற்ற ரூமில் வந்து நீங்கள் வந்து ஈசான மூலையில் வைங்க. சார் ஒன்றும் சுத்தப்படலை சார், எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டோட பிளானிங் சரியில்லை, அமைப்பு சரியில்லைன்னா பூஜை ரூமிலே வச்சுருங்க. பூஜை ரூமில் ஈசான மூலையில் வைங்க. பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும், பூஜை பண்ணுற இடம்னு ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க வீட்டுக்குள்ளே, அந்த இடத்துல ஈசான மூலையில் வச்சுருங்க. எந்த மனப்பிரச்சனையும் இருக்காது, மனக்குழப்பமும் இருக்காது. சரியா? எல்லாம் இறைவன் செயலாயிரும். பூஜை ரூம்லேயே ஈசான பக்கத்தில் வச்சுருங்க. சரியா? சில வீட்டில் பூஜை ரூமே இல்லாமல் இருக்கும். சும்மா ஒரு ஓரமாக ஒரு செவத்து பக்கம் சாமி படத்தை வச்சு கும்பிட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க, அவ்வளோதான். அதாவது எப்படிங்கன்னா, மனம்தான் மார்க்கம். நமக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறவனுக்கு தான்
எல்லாம் வசதிப்படும். இல்லாதவன் என்ன செய்வான் அப்படின்னா, இல்லாதவங்க வந்து பூஜை ரூம்லேயே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜை ரூமில் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. நைட்டில் வச்சுட்டு காலையில் எடுத்துருங்க. சரியா? தினமும் தண்ணியை மாற்றணும், உப்பு போடணும், மஞ்சள் போடணும். அந்த கிளாஸில் அதை வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா குருவோட அருளும் சந்திரனோட அருளும் சுக்கிரனோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து சனி புதன் இணைவு நல்ல விதமாக இருக்கும். நல்ல யோகத்தை கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய சித்தி கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து மண்டியிடுவான். எதிர்ப்புகள் நீங்கும். எல்லாம் இன்பமயமாகவும் ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை 11 நாள் செய்யுங்க. இந்த தண்ணியை காலையில் என்ன பண்ணுங்கன்னா தரையில் ஊற்றிடுங்க. செடியிலெல்லாம் ஊற்ற வேண்டாம். வீட்டுக்கு முன்னாடி வாங்க, ஒரு ஒதுக்குப்புறமாக தரையில் ஊற்றிடுங்க. செவத்தை ஒட்டி ஊற்றுருங்க. யாரும் கால் மீதி படாத இடமா பார்த்து தரையில் ஊற்றிட்டிங்கன்னா பூமி குடிச்சிடும். 3/4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினோடனே கீழே போயிடும், பூமி கொடையில் போயிடும். சரியா? ஒரு இடத்துல ஊற்றிடுங்க. இல்லைனா வாஷ் பேசனில் கூட ஊற்றலாம். சரியா? சுத்தமான வாஷ் பேசன் பாத்திரங்கள் ஒரு இடத்துல கூட ஊற்றிடலாம். சரியா? அது எப்படியோ அதை ஊற்றி நீங்கள் அந்த டம்ளரை கழுவி வச்சுருங்க. நைட்டில் மறுபடியும் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் போட்டு வச்சுடணும். ஒரு சின்ன விஷயந்தான். இதுக்கெல்லாம் நிறைய செலவாக போகிறது கிடையாது. ஒரு கண்ணாடி பவுலு இல்லைனா கண்ணாடி டம்ளர், உப்பு மஞ்சள் இருந்தால் போதும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் இதை வச்சுட்டு நைட்டில் வந்து சிலவர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடணுமா வைக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ருட்டீனாக வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா? 11 நாளும் நீங்கள் வந்து வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. பெண்கள் வீட்டுக்கு விளக்கம் ஆயிட்டாங்கன்னா வைக்க வேண்டாம், மற்றவங்கள சொல்லி வைக்க சொல்லுங்கள். சில வீட்டில் பெண்கள் விளக்கமாகி ஒரு 5 நாள் தனியாக இருப்பாங்க. அந்நேரம் வீட்டில் மற்றவங்களை வைக்க சொல்லுங்கள். ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். இந்த காரியத்தை 12 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். சரியா? இல்லை சார் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கனால செய்யலாம். சரியா? நேரில் மனசு தான் காரணம். நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே மனப்பூர்வமாக செஞ்சாலே தெய்வம் அதை ஏற்றுக்கிறோம். இந்த காரியத்தை செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஈசான மூலையில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் அந்த வீடியோ அப்படி தான் போடுவேன். நான் உங்களுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன். சரியா? ஈசான மூலையில் இந்த காரியத்தை பண்ணினீங்கன்னா ஈசான மூலையில் இதை வையுங்கள், எப்பேற்பட்ட எதிரியும் காலில் மண்டியிடுவான். அதாவது உங்களுக்கு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலுமே ஷார்ட் அவுட் ஆயிரும். எதிரிகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். போட்டி பொறாமை குறையும். யோகம் கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசி வீட்டின் ஈசான மூலையில் இதை வையுங்கள், எதிரி நிச்சயம் வீழ்வான், எதிலையும் வெற்றி கிடைக்கும். சரியா? தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது. இது பரிகாரம் சொல்ல முடியாது. இது ஒரு வாழ்வியல் செயல்பாடு தான். நம்ம வாழ்க்கை முறையில் செய்கிற செயல்பாடு தான். தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ணுற மாதிரி இதை செய்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தர்ப்பப்புல்ல மை செய்கிறது. அதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் செஞ்சு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். மனசு இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. இதுக்கு நிறைய மெனக்கிட வேண்டாம். சரியா? 11 நாள் வச்சு எடுத்துருங்க போதும். முதல் நாள் இரவு 8 to 9 வச்சு மறுநாள் காலையில் அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. கீழே ஊற்றிட்டு மறுநாள் வைங்க. இப்படியே 11 நாட்கள் இரவு தான் செய்யணும். சரியா? ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஏதோ ஒரு அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தத்தில் ஏதோ நடந்துச்சுன்னா அந்த நாட்கள் முடிஞ்ச பின்னாடி செய்யுங்க. சரியா? சில நேரத்தில் இடையில தடைகள் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே நிப்பாட்டிடுங்க. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு ஆரம்பித்து 11 நாள் செய்யுங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த சில பிரச்சனைகள் வரும். ஆரம்பித்து நடுவில் போயிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்துடும். வீட்டுக்கு வழக்கமாகிறது பிரச்சனை விஷயம் கிடையாது. பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாகிறது பிரச்சனை விஷயம் கிடையாது. மற்ற எதுவும் சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த சம்பவங்கள்லாம் முடிச்ச பின்னாடி செய்யுங்க. சரியா? தெய்வத்தை நினைங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது வந்து ஒரு சாதாரண சின்ன விஷயந்தான். வீட்டுக்குள்ளே செய்கிறோம். கண்ணாடி டம்ளரில் இதை வச்சு எடுத்திங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. ஒரு மனசாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். சரியா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியங்களை நம்ம வீட்டில் நமக்காக செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பிறரை கெடுக்கணும், பிறர் பொருள் மேலே ஆசைப்படணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு நல்லது நடக்கணும். நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், தொட்ட காரியம் தொடங்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழணும், இறைவனோட அருள் கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கணும். பொதுவாக ஈசான மூலையில் அந்த சுவாதிக் சின்னம் வரையணும். சுவாதிக் சின்னம்னா என்னென்னா, இந்தியில் ஓம் போட்டிருப்பாங்கள்ல, 2 செட்டு போட்டிருப்பாங்க. அந்த இது அதை வேணால் அந்த வீடியோவில் நான் அனுப்புகிறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். சில இடத்துல போனீங்கன்னா இந்தியில் வந்து ஓம் போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ வட இந்தியா கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஓம் எப்படி போடுவோம்? நம்ம ஓமனு ஓனால் போட்டு இம்மனா போடுவோம். சில பேர் 3 பட்டை மாதிரி அடிப்பாங்க. சந்தனத்தில் மஞ்சள் பட்டை அடித்து நடுவில் குங்குமம் வைப்பாங்க. அது மாதிரி செஞ்சாலும் போதும். அந்த ஈசான சேவலில் உள்பக்கம் செய்யுங்க.
வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் செய்யலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த சின்னத்தை வரைய போகிறோம், சின்னத்தை இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதை செஞ்சுட்டு அதுக்கு கீழே அந்த கிளாஸை வச்சுருங்க. வெறுந்தரையில் கூட வைக்கலாம். சரியா? சிலர் கேட்பாங்க, வெறுந்தரையில் வைக்கணுமா, துணி வைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுந்தரையிலே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க இதை செய்யலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களை நலங்களை பற்றி மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேயர்கள் இறையொருளால் நல்லபடியாக இருக்கணும். இறையொருள் நிறையட்டும். நடந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். சரியா? ஏன்னா குரு 8ல் உச்சமானாலுமே மறைவார், ராசிக்கு மறைவார். உங்கள் ராசிக்கு மறைகிறதுனால கோயில் உளுத்துக்கு அடிக்க தூரம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். 8ல் குரு இருந்தாலே வந்து இறை வழிபாடில் நிறைய தடைகள் வரும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கும், பொருளாதார சிக்கல் வரும். இருப்பினும் அவர் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். பணம் வாங்கிட்டு வரும்போது வீட்டில் செலவு ரெடியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சுப செலவு அதிகமாகும். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு சில மெத்தட்லாம் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு பேலன்ஸ் ஆகும். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. சரியா? இதில் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடியோவை தெளிவாக கேட்கணும். முழுமையாக தெளிவாக கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தமிழில் டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க, தமிழில் டைப் பண்ணுங்கள். உங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக என் நாலேஜுக்கு வரும். நானும் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்ப்பேன், டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவேன். சரியா? கண்டிப்பாக நிறைய பேருக்கு அனுப்பிட்டுருக்கிறேன். எல்லாருக்கும் அனுப்ப முடியுமான்னு சார்னா முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆள் வந்து நான் ஒருத்தன் தான் அந்த வேலையை பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஆள் போட்டு செய்ய முடியாது. ஏன்னா ஜோதிட சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் என்னுடைய நாலேஜுக்கு நான் தான் ரிப்ளை பண்ணணும். சரியா? இதுக்கெல்லாம் ஆள் போட்டு செய்ய முடியாது. அதனால் கேள்விகளை வந்து தமிழில் சுருக்கமாக கேளுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பரிகார வழிபாடை சொல்லுவேன். வாழ்த்துக்கள். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.